நம்பருக்கும் நம்மளுடைய பிறந்த தேதிக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்குதா சார்? ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த்து எதுவாக வேணால் இருக்கட்டும். ஃபார்மெட்டு 6344 6344. இது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தினுடைய ஃபார்மெட்டு. என்ன டேட் இருக்குன்னு உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிடுவீங்க. ஒரு 3 நம்பர் 6344ன்னு இருக்குது. நீங்கள் உங்கள் கார் ஏதோ வச்சுருக்கீங்க. அந்த காரில் வெறும் உள்ள 7 தான் இருக்குது. கூட்டினா 7 கூட நான் சொல்லலை. அந்த கார் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடும். திருப்பி ஃபார்மெட்டில் 6344 அதே ஃபார்மெட் தான். 3ஆம் நம்பர் உள்ளே இருக்குது. அந்த உங்கள் வச்சுருக்கிற காரில் 3ஆம் நம்பர் இருக்குனாக்கா அந்த கார் அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். 6344 அப்படின்னு உங்கள் ஒரு ஃபார்மெட்டு. நீங்கள் வச்சுருக்கிற கார் நம்பர் வச்சுருக்கீங்க. அந்த 4 நம்பரில் 6ஆம் நம்பர் இருந்ததுனாக்கா திடீர்னு பிரேக் டவுன் ஆயிரும். ஃபார்மெட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களையும் ஃபார்மெட் நியூமராலஜி சம்மந்தமான பதிவுகளையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நம்ம பிறந்த தேதிக்கும் கார் நம்பருக்கும் என்ன தொடர்பு இருக்குது, எந்த மாதிரி எண் அமைகிறது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போல்லாம் கார், பைக், ஏன் சைக்கிள் வாங்கினா கூட அது நான் ஒரு நம்பர் பிளேட் வைக்கணும், இல்லை இந்த நாளில் எடுக்கணும்னா கூட சாரோடைய பதிவை பார்த்து இந்த நாளில் எடுக்கலாமா, நம்ம இந்த தேதியில் பிறந்திருக்கிறோம், இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்றதை மக்கள் உங்களுடைய பதிவை பார்த்தே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். அப்படி இருக்கும் பொழுது கார் அப்படின்றது நம்மளுடைய சேஃப்டிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய ஒன்று சார். அந்த கார் நம்பருக்கும் நம்மளுடைய பிறந்த தேதிக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்குதா சார்? நம்மளை பத்திரமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பத்திரமா கூட்டிகிட்டு போகிறதே காரு தானே. ஆமாம். காரில் பயணிக்கிறவங்களுக்கு நம்மளை முழுமையாக கொண்டு போகிறதே, ட்ராவல் பண்ணுறதே, கேரி பண்ணுறதே காரு தானே. அப்போ அது முக்கியமாக இல்லைன்னா அது முக்கியம். அதனால தான் நான் அதுக்கு காருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அந்த நம்பருக்கு நம்மளை பத்திரமா கொண்டு வந்து விடணும் இல்லையா. அப்போ அது கார் நம்பர் அவசியம். அப்போது உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்கள் கார் அந்த நம்பர் டோட்டல் நம்பருன்னு ஒன்று இருக்கும், அது கண்டிப்பாக தேவை. அதை தாண்டி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் நான் வெறும் ஃபார்மெட்டை மட்டும் சொல்ல போகிறேன், டேட் ஆஃப் பர்த்தை சொல்ல போகிறதில்ல. ஃபார்மெட்டு உங்களுக்கு தான் இப்போ எல்லாம் தெரிஞ்சிட்டீங்க. நீங்கள் எங்கே விதிசார் தான், நான் விதிசார் ஃபார்மெட் நியூமராலஜி, விதிசார் விதியன்னு சொல்லுவேன், விதிசார் நியூமராலஜி, தேவதைன்னு அப்புறமா தேவதை நியூமராலஜி, விதிசார் நியூமராலஜி, அப்புறம் லைஃப் எண்ணு, பிரசனை எண்ணு, கர்ம எண்ணு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இப்போ நீங்கள் தயாராகிட்டீங்க. டக்குன்னு ஃபோன் போட்டு ஐயா இது இப்படி 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 எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப் டு டேட் வரைக்கும் கரெக்டாக வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் ஃபார்மெட்டில் சொல்கிறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் உங்கள் வச்சுருக்கிற கார் நம்பர் 4 நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்குள்ளே உங்கள் டேட்டுக்கு இந்த நம்பரே இருக்கக்கூடாது. டோட்டல் நம்பர் பற்றி பேசலை, நம்பரே இருக்கக்கூடாது. ஒருவேளை உதாரணத்துக்கு ஒருத்தவங்க 3ஆம் தேதியில் பிறந்திருக்கிறாங்க, இதை சொல்ல போகிறேன். நீங்களே சொல்லிடுங்க. நானே சொல்லிட போகிறேன். அதை கரெக்டாக நீங்கள் கேட்குறீங்க, அதை நானே சொல்லிடுறேன். ஒரு ஃபார்மெட்டு ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த்து எதுவாக வேணால் இருக்கட்டும். ஃபார்மெட்டு 6344 6344. இது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தினுடைய ஃபார்மெட்டு. என்ன டேட் இருக்குன்னு நீங்களே போட்டுக்கிடுவீங்க. இதில் ஒரு 3 நம்பர், இந்த 6344 ஒரு காருக்கு உண்டான உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு உண்டான ஃபார்மெட் நம்பர். இப்போ நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க. அந்த காரில் இப்போ நான் சொல்கிற நம்பரு இருக்கா அப்படின்னு பாருங்கள். இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், இருந்தால் என்னன்னு சொல்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு 7ஆம் நம்பர் இருந்தாவே, உங்கள் ஃபார்மெட்டில் 6344ன்னு இருக்குது. நீங்கள் உங்கள் கார் ஏதோ வச்சுருக்கீங்க. அந்த காரில் வெறும் உள்ள 7 தான் இருக்குது. கூட்டினா 7 கூட நான் சொல்லலை. அந்த கார் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடும் சார். நம்பருக்கும் கார் காணாமல் போகிறதுக்குமே கனெக்டிவிட்டி இருக்கா சார்? அதுதான் கேட்குறாங்கல்ல. ஐயா என் காரே காணோம், அதுக்கு என் டேட்டை பற்றி எதனா ப்ராப்ளமா, எதனால் போச்சு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த நம்பர் இருக்குன்னு சொல்லும்போது ஆச்சரியப்படுவோம். உங்கள் காரில் அந்த நம்பர் இருக்காம ஒரே கேள்வி தான், அந்த நம்பர் அதுக்குள்ளே இருக்கா? ஆமாய்யா, இதை போட்டு நான் ஃபார்மெட் நியூமராலஜி கிளாஸ் நடத்துகிறேன். கிளாஸ் நடத்தும்போது ஃப்ளைட்டில் சொல்கிறேன். ஃப்ளைட்டில் 37ன்னு ஒன்று இருந்துச்சுனாவே அந்த ஃப்ளைட்டுக்கு, அது ஃப்ளைட்னால் ஃப்ளை பண்ணுறது இல்லையா, அந்த இடத்துல ஒரு பெரிய விபத்து நடக்குதுன்னு சொன்னாக்கா அந்த ஃப்ளைட்டில் அந்த நம்பர் இருக்கும். அப்போது நான் வேர்ல்டு ஃபுல்லாக அந்த கிளாஸ் நடத்துகிறேன். நடத்தும்போது மலேசியாவில் இருக்கிற ஒருவர், நீங்கள் சொன்னது உண்மையாக இருக்குயா,
ஒரு ஃப்ளைட்டு காணாமல் போன அந்த ஃப்ளைட் நம்பரு என்னென்னமோ இருக்குது, ஆனால் 37 உள்ளே இருக்குது, கரெக்டு தான் அப்படிங்கிறது. சரி, இப்போ என்னென்னா டவுட்டு, இப்போ ஃப்ளைட் காணாமல் போகிறதோ இல்லை வந்து ஃப்ளைட் வந்து வேறு ஏதாவது ஆகுறதோ அப்படின்றது வந்து அந்த நம்பர் வெறும் இந்த டேட் ஆஃப் பர்த் வாங்கினவங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை ஓட்டுறவங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ அதெல்லாம் விஷயம் கிடையாது. இந்த நம்பர் இருந்தாலே அது பிரச்சனை கொடுக்குமா சார்? கண்டிப்பாக கொடுக்கும். இது காமனாக எல்லாருக்குமே காமனாக. அதனால் 7ஆம் நம்பர் இருந்துச்சு, இந்த 6344 அப்படின்னு உங்கள் ஃபார்மெட், உங்கள் பிறந்த தேதியில் ஃபார்மெட்டு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வச்சுருக்க காரில் நம்பர் வெறும் 7, டோட்டல் கூட கிடையாது, இருந்துச்சுன்னா கார் ஒரு நாள் காணாமல் போகும். அந்த நம்பர் எந்த இடத்துல வேணாம், இப்போ இந்த இடத்துல தான் இருக்கணும், அந்த இடத்துல இல்லை இல்லை இல்லை, எந்த இடத்துல 7. ஆமாம், அதான் நீங்கள் வாங்கின அன்றைக்கே உடனே எனக்கு எல்லோரும் ஃபோன் பண்ணிவிட்டு, ஐயா நான் கார் வாங்கி 6 மாதம் அது இன்னும் காணாமல் போகலைன்னு கேட்காதீங்க. ஒரு நாள் தான் காணாமல் போகணும். 6ஆவது மாதம் இது 7ஆவது மாதம் கூட போகலாம். நமக்கு என்னென்னா நம்ம கார் நம்மளுது, கஷ்டப்பட்டு கார் வாங்கியிருக்கணும், காணாமல் போகிறதுக்கு கார் வாங்கணும். நம்ம கடைசி வச்சிருக்கிற வரைக்கும் அது இருக்கணும், நமக்கு வேணான்னு கொடுக்குற வரைக்கும் நம்ம காரு அது வரைக்கும் பத்திரமா தானே இருக்கும், நம்ம கூட தான், நம்ம கூட இருக்கணும் தானே. கண்டிப்பாக. அப்போ அது எப்போயுமே ஆகக்கூடாது. சரி, திருப்பி ஃபார்மெட்டில் 6344 அதே ஃபார்மெட் தான், 3ஆம் நம்பர் உள்ளே இருக்குது. அந்த உங்கள் வச்சிருக்கிற காரில் 3ஆம் நம்பர் இருக்குனாக்கா அந்த கார் அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். இல்லை, இந்த எண்களுக்கெல்லாம் ஏதாவது தனி பவர் இருக்கா சார்? இந்த எண்ணை கொண்டு போய் அங்கே வச்சாலே பிரச்சனையை நான் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு அடம் பிடிக்குதே. அம்மா, ஒருத்தருக்கு ஃபிசிக்கலாக தொந்தரவு இருக்குது, ஒரு நம்பரை எழுதி நீங்கள் பேசாமல் பாக்கெட்டில் வைங்கன்னா அவரே சரியாகிறாரு. ஒருத்தர் ஃப்ரான்ஸில் உள்ளவர் வந்துட்டு நம்ம மொபைல் நம்பருக்கு சொன்னேன், மொபைல் நம்பர் கொடுங்கன்னா சரி நான் ஃபோன்லேயே சரின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இல்லை எனக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னாரு, அதையும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்கன்னாரு. சரி, அப்போ அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரை எழுதி பாக்கெட்டில் வைங்க. என்ன பாக்கெட்டில் வச்சு இத்தனைக்கும் ஒரு இன்சுலின் போடுறவர். இப்போ நம்ம இந்தியாவில் இருந்தால் தான் இன்சுலினை ஊசி போடுற அளவு கண்டிஷன் இருக்கும் சுகருக்கு. வெளிநாட்டில் ஊசியில் போட மாட்டாங்க, அதுக்கு டேப்லெட்டே கொடுத்துருவாங்க, அது மூலிமா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க டேப்லெட்டாக. இதை போட்டுட்டு அவர் 3 மாதமாக டேப்லெட்டே போடலை. அவருக்கு பிரமிப்பாக போயிடுச்சு, இந்த நம்பர் பாக்கெட்டில் வச்சு எப்படி மொபைல் நம்பர் கொடுத்தா அதையும் வச்சேன், சான்ஸே கிடையாது. அடுத்து என்ன பண்ணிட்டாரு, உடனே ஃபோன் பண்ணார், ஐயா உங்களை நான் ஃப்ரான்ஸில் இருக்கேன், இந்தியாவில் வந்து நேரில் பார்க்குறேன்னாரு. இதுக்கெல்லாம் எதுக்குன்னு இல்லை, சரியாக போயிடுச்சு, நேரில் தான் தேங்க்ஸ் சொல்லணுன்னாரு. ஏங்க ஃப்ரான்ஸ் பக்கத்துலேயே இருக்குது, ஏன்னா நான் போயிட்டு வந்திருக்கிறேன், அதனால் நான் நேரில் தான் வரும், வந்து நேரில் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டார், அது வேறு விஷயம். அது வேறு நம்பர் நீங்கள் கேட்டதுக்காக தான் அந்த விளக்கம் கொடுக்குறேன். அந்த மாதிரி அதுவும் நடக்கும், வெறும் நம்பர் வச்சே இவ்வளோ நடக்கும். நடக்குமான்னு கேட்குறீங்க, நடக்கும்ன்றேன். அது ஃபிசிக்கலாகவே ஹெல்த்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பவர் நம்பருக்கு இருக்குது. திருப்பி 6ஆம் நம்பர் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ அதே தான் 6344 அப்படின்னு உங்கள் ஃபார்மெட்டு. நீங்கள் வச்சுருக்கிற கார் நம்பர் வச்சுருக்கீங்க, அந்த 4 நம்பரில் 6ஆம் நம்பர் இருந்ததுனாக்கா திடீர்னு பிரேக் டவுன் ஆயிரும். அப்போ 6ஆம் நம்பர் வச்சுருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஃபார்மெட் இருந்தாக்கா 6344 உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் இந்த ஃபார்மெட் இருந்தால், நீங்கள் வச்சுருக்கிற கார் நம்பரில், நீங்கள் வச்சுருக்கிற நம்பரில் உள்ள 6ன்னு இருந்தால் வண்டி பிரேக் டவுன் ஆகும். இப்போ என்னென்னா சார், நான் வந்து என்னோடய டேட் ஆஃப் பர்த்தில் வந்து 6ன்ற நம்பர் இருக்குது, ஆனால் நான் வந்து செகண்ட் ஹேண்ட்ஸில் வந்து கார் வாங்குகிறேன், அது எனக்கான காரு அப்படின்றத தாண்டி நான் வந்து இன்னொருத்தவங்களோட டேட் ஆஃப் பர்த் இருந்தானே வாங்கியிருக்கேன் அப்படின்றப்ப அது கூட பிரச்சனை கொடுக்குமா சார்? ரைட், கேள்வி ஓகே. இப்போது செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறீங்க, யாருக்கிட்ட உள்ள வண்டியை அவர் பேர்லேயே நீங்கள் ஓட்டிகிட்டு இருந்ததுனாக்கா ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு ஆகாத நம்பர் இருந்திருந்தா கூட, உங்களுக்கு உங்கள் நம்பர் இருந்திருந்தா கூட, ஆமாம், ஆனால் அதே வண்டியை உங்கள் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, நேம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வேலை செய்யும், எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்போ வீட்டில் வந்து அப்பாவோட காரு அது 6ஆம் நம்பரில் இருக்குது, என் டேட் ஆஃப் பர்த் 6ல் இருக்குது, ஆனால் நான் பேர்லாம் மாற்றல, நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா பிரச்சனை இல்லையா சார்? இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன், 6ல் இருந்து 6ல் வந்ததுனால தான் நான் பிரச்சனை இப்போ சொல்லலை. நான் சொன்னது ஃபார்மெட்டை தான் சொன்னேன். நான் ஃபார்மெட்டு 6344 இருந்து 6ஆம் நம்பரில் இருந்தால் பிரேக் டவுன் ஆகும், அடிக்கடிக்கு ஆகும், ஒரு முறை இல்லை அடிக்கடிக்கு ஆகும், அப்படி தான் சொன்னேன். நீங்கள் 6ஆம் தேதியில் பிறந்து 6ஆம் நம்பரில் இருந்தாக்கா ப்ராப்ளம் வரும்னு நான் சொல்லலை, ஏன்னா அப்படி புரிஞ்சிட போகிறாங்க, அப்படி கிடையாது. இல்லை இல்லை இல்லை, இந்த ஃபார்மேட் ஓகே 6344 இருந்தால் இந்த ப்ராப்ளம். இப்போ நான் 3 இன்சிடெண்ட்டை சொன்னேன், இந்த 3 இன்சிடெண்ட்டும் வெவ்வேறு விதமானது, ஆனால் ஒரே ஃபார்மேட்டு தான். இதை நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். 6ஆம் தேதி 12ஆவது மாதம் 1075வது வருஷம் எடுத்துக்கலாம். அந்த 4ன்னு வர இடத்துல நீங்கள் எதனாலும் போட்டுக்கங்க, ஒரு உதாரணத்துக்கு தான். ஃபார்மெட்டு 6344. இதுக்கு இப்போ நான் 3 இன்சிடென்ட் சொன்னேன். இது மாதிரி நிறைய சொல்லலாம், நிறைய நடக்கும், நிறைய இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. எல்லார் டேட்டுக்கும் உங்கள் கார் வந்து நம்பர் ரொம்ப கனெக்டிவிட்டியாக செய்யும். அதாவது
அந்த கார் நம்பர் டோட்டல் நம்பர் வேற ஒரு நிகழ்வில் சொல்லியிருக்கிறேன் நம்ம. ஆமாம். இந்த நம்பர் இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இது வந்து அதையும் தாண்டி எந்த நம்பர் இருக்கணும், எந்த நம்பர் இருக்கவே கூடாதுன்னு கூட இருக்குது. அதனால் அதை தான் இப்போ சொன்னேன் நான். அது வேறு, இது வேறு. அடிக்கடிக்கு இது மாதிரி நடக்குது அப்படின்னா எனக்கு இந்த நம்பர் இருக்கும். சில பேர் கேட்பாங்க, ஐயா எங்கள் வண்டி காணாமல் போச்சு, மிஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் கிடைக்கணும், அது எப்படி, உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள், உடனே இந்த நம்பர் உங்கள் அந்த காரில் இந்த நம்பர் இருந்ததான்னு கேட்பேன். ஆமாய்யா, அது எப்படியா சொன்னீங்க? அதான் இது இருந்தால் அது நடக்கும், அதுதான் இப்போ சொல்ல வந்தேன். ஸோ அதனால் அதெல்லாம் கூட பார்க்கணும். இது ஒரு டேட்டுக்கு தான் சொன்னேன். இது மாதிரி நிறைய இருக்குது. இதே நம்பர் எல்லாத்துக்கும் கிடையாது. இந்த ஃபார்மெட்டுக்கு இது பொருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பொருந்தும், ஒவ்வொன்றுத்துக்கும் மாறும். அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்பர் எடுக்கணும். ஏன்னாக்கா நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி காரை நம்மளை அது கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகுது. பத்திரமா கொண்டு போயிட்டு பத்திரமா நம்மளை கொண்டு வந்து விடணும் காரு. அது எப்படி அவ்வளோ பத்திரமா இருந்தாக்கா அதுக்கு நம்பரை நம்ம கனெக்டிவிட்டியோட நம்பரை நம்ம எடுத்துட்டா நம்மக்கிட்ட அந்த கார் எத்தனை வருஷம் இருக்குதோ அத்தனை வருஷம் நம்மளை அது காப்பாற்றிட்டு இருக்கோம். ஓகே சார். ஒரு வெஹிக்கிளுக்கு நம்பர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது தொடர்ந்து நம்ம பதிவில் சொல்லிட்டு இருந்தால் கூட இன்றைக்கி சொன்ன விஷயம் ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப வந்து மக்களுக்கு வந்து தெளிவாக புரிகிற மாதிரியாகவும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.